வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற 2 பண்ண போகிறோம் ஸ்நாக்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து முட்டை பஜ்ஜி பண்ண போகிறோம். அந்த முட்டை பஜ்ஜி வந்து இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டையை கட் பண்ணி அந்த பஜ்ஜி மாவில் ஆட் பண்ணி அப்படியே போட்டுடுறாங்க. ஆக்சுவலாக முட்டை பஜ்ஜி பண்ணுற மெத்தட் அதுவே கிடையாது. அதுக்கு உள்ள ஒரு 2 திங்ஸ் வைக்கணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பஜ்ஜி போட போகிறோம். மீன் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மீன் பஜ்ஜிக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு மீன் தான். அதுலேயும் இது வந்து ரோஸ் நாக்கு. இது நாக்கில் 2-3 விதம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ரோஸ் நாக்கு வாங்கி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மீன் கடையில் போய் கேட்டு பாருங்கள் ரோஸ் நாக்கு இருக்கான்னு. இது கொஞ்சம் விலை கூட, ஆனால் இதுதான் வந்து பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது இதில் லைட்டாக அந்த பிங்க் அந்த ரோஸ் கலர் வரும். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கணும். தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். ஒரு 4 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அதை அப்படியே நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து மைய அரைக்க வேணாம், நல்லா அந்த சின்ன உரல் இருந்ததுன்னா அதை போட்டு நசுக்கி வச்சுக்கோங்க. காரத்தூள் இருக்குது இல்லையா, இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட போகிறோம். சும்மா ஒவ்வொன்று இதுதான் அளவு. இருக்குது மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சால்ட். இது பெப்பர் வந்து நம்ம முட்டை பஜ்ஜிக்கு ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு, இந்த மிளகாத்தூள் சொன்னோம் இல்லையா, காரம் இன்னும் கொஞ்சம் வேணுன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான சால்ட் இந்த அளவு போட்டால் போதும். இதை நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டு, அந்த காரத்தூள், சால்ட்டு இது எல்லாமே நல்லா கலந்துடுச்சுன்னா அதில் கொஞ்சம் இது வந்து ஒரு 1/2 hour நீங்கள் ஊற வச்சுருங்க அப்படியே. அப்போ தான் நீங்கள் பஜ்ஜி போடும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் நல்லா இறங்கி இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ அந்த மீன் வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வந்து முட்டை பஜ்ஜி போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. எப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த முட்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். கடாயில் வச்சு இது வந்து நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், அதனால் நீங்கள் இதை அதிகமாக ஊற்ற தேவையில்லை. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா இதை நம்ம ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எண்ணெயை நீங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி எதுனா பண்ணுறதுன்னா, நான்வெஜ் பண்ணுறதுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மறுநாள் பண்ணுறதுக்குன்னா இதை ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை கீழே தான் ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் போதும். இது எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை கரைச்சிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஜ்ஜி மாவு இது நான் வந்து ஒரு 300 கிராம் பஜ்ஜி மாவு எடுத்துருக்குறேன். இந்த பஜ்ஜி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, ரைஸ் மில்லில் கூட நீங்கள் இதை போய்ட்டு அரைச்சிக்கலாம். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 1 கிலோ கடலப்பருப்புக்கு 100 கிராம் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கிலோ கடலப்பருப்புக்கு 100 கிராம் அரிசி. அதை நல்லா காய வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 25 கிராம் சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு 1/2 இன்ச்சில் பெருங்காயத்தூள், இந்த பெருங்காய கட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்றா காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக அதுதான் பஜ்ஜி மாவுன்றது. அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இதில் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் போட்டு அப்படியே கரைச்சிக்க வேண்டியது தான். இது உங்களுக்கு ஒன்றும் அளவு தேவையில்லை. நீங்கள் எந்த அளவு நீங்கள் பஜ்ஜி போட போகிறீங்களோ அந்த அளவு பத்தாக்குறைக்கு நீங்கள் அப்படியே கரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ இதில் நான் ஒரு 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி விட்டு கரைச்சிக்குவோம். கரைக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணுங்கள். இதை கரைச்சி அந்த மாவை கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவைன்றது உங்களுக்கே தெரியும். அந்த அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ பஜ்ஜி மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல, கடையில் நீங்கள் விற்குது இல்லையா ரெடி மிக்ஸு, அது கூட வாங்கிக்கலாம். ஆனால் அதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்புலாம் போட்டுற போகிறீங்க. அந்த மாவு பாக்கெட்டில் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஒரு குறிப்பு கூட இருக்கும், இதில் உப்பு வந்து சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு. அதனால் அதை கவனமாக பார்த்து செய்யுங்க. உப்பு அதில் சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் உப்பு வந்து சேர்க்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு குழப்பு இருக்கணும். நல்லா பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் கட்டித்தன்மையோடு உள்ளது. நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவு இருக்கும்.
இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். முட்டை எப்படி கட் பண்ணி அதில் மிளகை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் அரைச்சி 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் பெப்பர் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த அளவு உப்பு சேருங்க. உப்பு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கண்டி, ஆனால் அதிகப்படுத்தாதீங்க. இதை தான் நம்ம முட்டை பஜ்ஜியில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இதை இப்படி கலக்கி எடுத்துக்கோங்க. முட்டையை கட் பண்ணுங்க. முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சூடாக கட் பண்ணுறீங்க, ரொம்ப சொரன்னு வருது, உடையுது அப்படின்னா இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் அது கட்டிங் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூலை எடுத்துட்டு இப்படி முட்டை சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. வச்சு அப்படி ஒரு இழி இழுத்திங்கன்னா போதும். இது வந்து இன்னும் உங்களுக்கு அழகாக கட் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சொரப்புலாம் இல்லாமல் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு டைம் சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்படியே ஒரு மெத்தட் இருக்குன்னு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்படி இப்போ பண்ணிங்கன்னா அது பாருங்கள், இதனுடைய ஃபினிஷிங்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம இதில் பெப்பர் சால்ட்டு கலந்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் அதை அப்படியே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் முதல்ல வச்சிடுறேன், அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி. முட்டை பஜ்ஜி பார்த்தீங்கன்னா மெத்தடே இதுதான். ஆனால் இதை யாரும் பெரும்பாலும் பண்ணுறது இல்லை. அப்படியே முட்டையை கட் பண்ணி மாவில் போட்டு எண்ணெயில் போட்டுடுறாங்க. நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இதை அப்படியே இந்த மாவில் வைங்க. மாவை மேலே கொஞ்சம் அப்படி போடுங்க. அப்படியே எடுத்து போடணும். இதுதான் அந்த பக்குவமே. கரெக்டாக அப்படியே எடுத்து போடணும். அப்படியே கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. மறுபடியும் இதை போடுங்க. அப்படியே இது மேலே கொஞ்சம் மாவை ஆட் பண்ணுங்க. அப்படியே எடுத்து போடணும். அவ்வளோதான். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் போட்டதெல்லாம் அப்படி திருப்பி விட்டுடுங்க. பார்த்தீங்களா, உடையாமல் அந்த பெப்பர்லாம் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் அதை அந்த மாவுலேருந்து எடுத்து எண்ணெயில் போடும்போது தான் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். அதே சமயம் சில டைம் முட்டை பஜ்ஜி வெடிக்கும். அது ஏன்னாக்கா அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் எண்ணெய் அதிகமாக ஹீட்டில் இருக்கும்போது அந்த ஒயிட் வந்து வெடிக்கும் சில டைமு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 5 முட்டை பஜ்ஜி போட்டோம் இல்லையா, அப்படியே வெந்துருச்சு. அது அப்படியே கொஞ்சம் நிறுத்தி எடுங்க. எண்ணெய் சட்டியில் நீங்கள் இருக்கும்போது குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடனே மீன் பஜ்ஜி போட போகிறோம். இப்போ நம்ம மீன் பஜ்ஜி போடுறோம். இதை இப்படி துவச்சிக்குங்க. இப்படி துவச்சி இப்படி ஒரு இது இப்படி ஒரு இது அப்படியே பண்ணி எண்ணெயில் போடுறோம். ஏன்னா நீங்கள் அதை இப்படி வலிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒய்விட்டு போகும். அதனால் இப்படி நல்லா முழுவி துவச்சிக்குங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அவ்வளோதான். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சிந்தாமல் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதை காமிச்சோம் உங்களுக்கு. இப்படி ஒன்று இப்படி ஒன்று பண்ணி இப்படி ஒன்று பண்ணி அப்படியே போடணும். அவ்வளோதான், ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இது
எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த கலர் வந்தாலும் நீங்கள் எடுத்துடலாம். அது மாதிரி பக்குவமாக எடுங்க. எடுக்கும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். எடுத்து அப்படியே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட மீன் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சைட் டிஷ். இது ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இது எல்லா இடத்துலையுமே பாண்டியில் வந்து கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் எந்த தெருவில் போனாலும் எதனா ஒரு இடத்துல இது கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.